நம்பூதிரி அல்லது நம்பூதிரிகள் என்பது இந்தியாவில் கேரளாவில் பரவலாக காணப்படும் ஒரு மலையாள பிராமண சமுதாயமாகும். பாரம்பரிய நில பிரபுக்களாகவும் 1952ஆம் ஆண்டில் தொடங்கும் கேரள நில சீர்திருத்தங்கள் வரை மலபார் பகுதியில் நிலங்களின் பெரும்பகுதியை இவர்கள் வைத்திருந்தனர். வேத சடங்கு, மரபு வழி பாரம்பரியத்தை கடைபிடிப்பது போன்ற தனித்துவமான நடைமுறைகளுக்கு இவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். மதம், அரசியல், சமூகம், பொருளாதாரம், கேரள கலாச்சாரம் போன்ற எல்லா விஷயங்களிலும் இவர்களின் ஆதிக்கம் காணப்பட்டதென வரலாற்று பேராசிரியரான சிரியாக் புல்லபில்லி குறிப்பிடுகின்றார். பண்டைய புராணங்களின்படி பரசுராமரின் ஆணைப்படி நம்பூதிரி அந்தணர்கள் நர்மதை ஆறு, காவிரி ஆறு மற்றும் கிருஷ்ணா ஆறு ஓடும் பகுதிகளிலிருந்து கேரளாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள். இந்த புராணத்தின்படி பரசுராமர் தனது கோடரியை கடலில் எறிந்தபோது இந்த பகுதி உருவாக்கப்பட்டது. கேரளாவின் இன்றைய பகுதி ஒரு காலத்தில் சேர வம்சத்தால் ஆளப்பட்டது என்பது தெரிந்திருந்தாலும் அதன் ஆரம்பகால இனவியல் குறித்து சிறிய தகவல்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் பிராமண இருப்பு சங்ககாலம் முதல் சான்றளிக்கப்படுகிறது. நம்பூதிரிகள் முன் குடிமை வைத்துள்ள பார்வாசிக் பிராமணர்கள் என்ற உண்மையின் அடிப்படையில் இவர்களின் சந்ததியினர் களப்பிரர் காலத்தில் மலபார் பகுதியின் மேற்கு நோக்கி நகர்ந்தனர் என டி.பி. மகாதேவன் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது பிற்கால அவராசிகா பிராமணர்களிடமிருந்து தென்னிந்தியாவுக்கு குடியேறிய தமிழ் ஐயர்கள் போன்றவர்களிடமிருந்து அவர்களை வேறுபடுத்துகிறது. வரலாற்று ஆசிரியர் டி.பி. மகாதேவனின் கூற்றுப்படி நம்பூதிரிகள் மகாபாரதத்தின் ஆரம்பகால மறுசீரமைப்பை அவர்களுடன் கொண்டு வந்தனர். இது காவியத்தின் மலையாள மொழிப்பதிப்பின் அடிப்படையாக அமைந்தது. மானிடவியலாளர்கள் ஹெய்க் மோசர், பால் யங்கர் போன்றவர்கள் நம்பூதிரி பிராமண இருப்பை 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு குறிப்பிடுகின்றனர். ஆளும் அரச குடும்பங்கள் இவர்களுக்கு வழங்கிய நிலங்களின் மானியங்களால் சான்றளிக்கப்பட்டது. வரலாற்று ஆசிரியர் ரூமிலா தாப்பரின் கூற்றுப்படி உள்ளூர் மன்னர்களும் தலைவர்களும் இவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட நில மானியங்களை வழங்குவதன் மூலம் இவர்களை இந்த பகுதிக்கு செல்ல ஊக்குவிக்கப்பட்டனர். வேத பள்ளிகள் இராணுவ கல்விக்கூடங்களாக மாற்றப்பட்ட போது சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் இடையிலான போர்களின் போது ஆட்சியாளர்களுக்கு உதவுவதன் மூலம் இவர்கள் நிலத்தை பெற்றனர். மேலும் பிராந்தியத்தின் சமூக பொருளாதார வாழ்விலும் தங்கள் செல்வாக்கை மேம்படுத்தினார்கள். ஜென்மி முறையின் கீழ் விவசாய நிலங்களின் மேல் இவர்களின் உரிமை பல நூற்றாண்டுகளாக அதிகரித்து வந்துள்ளது. மோசர் மற்றும் யங்கரின் கூற்றுப்படி நில உரிமையாளர் கோவில்களை நிறுவி ஜாதி விதிகளை மக்களுக்கு கற்பித்தனர். நம்பூதிரிகள் பிராமணரின் சமஸ்கிருதத்தையும் உள்ளூர் தமிழ் மொழியையும் கலப்பதன் காரணமாக அடிப்படையில் ஒரு தமிழ் மொழியான மலையாளத்தின் மீதான சமஸ்கிருத செல்வாக்கு நம்பூதிரிகள்தான் காரணம் என்று விவரிக்கப்படுகிறது. இடைக்கால கேரளா ஒரு சிறிய மக்கள் குழுவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது அனைத்து கோயில்களுக்கும் அவற்றின் துணை கிராமங்களுக்கும் சொந்தமான நம்பூதிரிகளால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. சம்பந்தம் நடைமுறையின் மூலம் நம்பூதிரிகள் ஆளும் வர்க்கத்துடன் செல்வாக்கு செலுத்தினர். அங்கு இளைய நம்பூதிரிகள் சத்திரிய பெண்கள் அல்லது நாயர் சமுதாயத்தினர் உயர் பிரிவிலை சேர்ந்த பெண்களுடன் உறவு கொண்டிருந்தனர். இத்தகைய உறவு மூலம் பிறக்கும் குழந்தைகள் நம்பூதிரிகளாக கருதப்படவில்லை. ஆனால் அவர்களின் திருமணம் வம்சாவளியின் ஒரு பகுதியாகும். இத்தகைய உறவின் விளைவாக கேரளாவில் பல மன்னர்களும் ஆளும் தலைவர்களும் நம்பூதிரி தந்தைகளின் சந்ததிகளாக இருப்பார்கள். இந்த ஏற்பாடுகள் நம்பூதிரிகளுக்கு மதம் மற்றும் கலாச்சார ஆதிக்கத்திற்கு கூடுதலாக அரசியல் அதிகாரத்தை பெற அனுமதித்தன. நிலத்தில் மீது நம்பூதிரிகளின் பிடி கடுமையாக முதல் குழந்தைக்கும்
தந்தை வழி உறவு முறையின் மூலம் பராமரிக்கப்பட்டது. இவர்களின் இளைய உறுப்பினர்கள் நாயர்களுடன் உறவு கொண்டிருந்தாலும் இவர்களின் திருமண மரபுகள் தாய் வழி உறவு முறையாக இருந்தன. பெரும்பாலும் நம்பூதிரி குடும்பங்கள் பொது சமுதாயத்திலிருந்து ஒதுங்கியே இருந்தன. வரலாற்று ஆசிரியர் E.K. பிள்ளை 1100ஆம் ஆண்டுகளில் இருந்த நம்பூதிரிகள் இந்த பகுதியில் முந்தைய ஆணாதிக்க சமூகங்கள் மீது தாய் வழி உறவு முறையில் பல கணவர் மனத்தை அமுல்படுத்தியதாக கூறினாலும் சமூகவியலாளர் ராண்டால் காலின்ஸ் என்பவர் அத்தகைய மாற்றம் சுமத்தப்படுவது சாத்தியமில்லை, அந்த மாதிரி நிகழ வாய்ப்பில்லை என்று இவர் மாற்று கருத்து கூறுகிறார். இதுபோன்ற குழப்பமான கருத்துகளும் நிலவி வருகின்றன. பரந்த சமுதாயத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்பூதிரிகள் மாறுவதில் உள்ள விருப்பமின்மை 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகள் வரை நீடித்தது. ஆனால் சூசன் பேய்லி என்ற வரலாற்று மானுடவியலாளர் இவர்களின் முக்கியத்துவத்தின் வீழ்ச்சியை 1729 1748 இடைப்பட்ட காலப்பகுதியில் மார்த்தாண்ட வர்மர் திருவிதாங்கூர் ராஜ்யத்தை நிறுவிய காலத்திற்குள் காணலாம் என்று நம்புகிறார். மேலும் இவர் தனது அரச சேவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேசஸ்த் பிராமணர்களை பயன்படுத்த தேர்வு செய்தார். இந்த முடிவு நம்பூதிரி பிராமணர்களுக்கும் பிராந்தியத்தில் அரச குடும்பத்திற்கும் இடையிலான உறவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது என்று சூசன் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். மற்றவர்கள் மார்த்தாண்ட வர்மாவின் செல்வாக்கு குறுகிய காலமாக இருந்தது என்றும் மாற்றத்தின் முக்கிய காரணம் 1800களின் முற்பகுதியில் இருந்து ஆங்கிலேய காலனித்துவ நிர்வாகிகளான கொலின் மக்காலே, ஜான் மன்ரோ ஆகியோரின் வருகையாகும் என்று கூறியுள்ளனர். ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் 1833 1853ஆம் ஆண்டு சாசன சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மற்றும் நில உரிமையாளர்கள் பரம்பரை நம்பூதிரிகளும் நாயர்களும் ஆகிய இருவரின் பழக்க வழக்கங்கள், திருமண ஏற்பாடுகள் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் நீதித்துறை முறையை அறிமுகப்படுத்த தொடங்கியது. இந்த மாற்றங்களும் மேலும் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களாலும் இவர்களின் பாரம்பரியமான வாழ்க்கை அடிப்படையானது சவாலானது. இது இந்த பகுதியின் பிற முக்கிய ஈழவர்களையும் சிறிய கிறிஸ்தவர்களையும் பாதித்தது. பாரம்பரியமாக இவர்கள் உள்ளூரில் தோத்தி என்று அழைக்கப்படும் இடுப்பை சுற்றி ஒரு எளிய துணியை அணிந்தார்கள். இவர்கள் வெளியில் பயணிக்க வேண்டியிருந்த போது 2 துணிகளை உடன் எடுத்து சென்றனர். நம்பூதிரிகள் தமிழ்நாட்டின் தீட்சிதர்களைப் போல முன்பக்கத்தில் தங்கள் பாரம்பரிய தலைமுடியை முன்குடுமையாக வைத்திருந்தனர். நம்பூதிரி பிராமண குடும்பங்கள் இந்தியாவில் பிற இடங்களில் உள்ள பிராமண சமூகங்களை விட பல கணவர் திருமணத்தை மிகவும் கடுமையாக கடைபிடித்தன. இந்த வழக்கத்தின் கீழ் மூத்த மகன் மட்டுமே நம்பூதிரி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். இதனால் குடும்ப சொத்துக்கு ஒரு வாரிசை உருவாக்க முடியும். இளைய மகன்கள் பிராமணர் அல்லாத பெண்களுடனான சம்பந்த உறவுகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களை நம்பூதிரிகள் தங்களின் ஆசை நாய்களாக கருதினர். இவர்களின் சந்ததியினருக்கு மர உரிமை இல்லை. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கூடியாட்டம் என்று அழைக்கப்படும் சமஸ்கிருத நாடக வடிவம் பாரம்பரியமாக நம்பூதிரிகளால் கொண்டாடப்பட்டு ஆதரிக்கப்பட்டு வருகிறது. பூந்தானம் நம்பூதிரி என்பவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரபல கவிஞரும் குருவாயூரப்பன் பக்தரும் ஆவார். இவர் இந்தியாவின் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் கீழாற்றூரில் வசித்து வந்தார். பூந்தானம் என்பது அவரின் குலப்பெயராகும். மலையாளத்தில் தெய்வீக ஞானத்தின் பாடல் என்று பொருள்படும். ஞானப்பனா என்ற இவர் தலைசிறந்த படைப்புக்காக இவர் பாராட்டப்படுகிறார். மலையாளத்தில் இவரது மற்ற முக்கிய கவிதைகள் பாசா கர்ணா மிருதம் மற்றும் குமார கரணம் சந்தன கோபால பனா என்பதாகும். இவரது மற்ற படைப்புகளில் ராகவியம், விஷ்ணு விலாசம் மற்றும் சமஸ்கிருதத்தில் சீதா ராகவம்,
மற்றும் நவீன மலையாளத்தில் விஷ்ணு கீதா, பஞ்சதந்திரம் ஆகியவை அடங்கும். கேரளாவில் இன்னும் பிரபலமாக இருக்கும் பல பாடல்கள் பிரார்த்தனை பாடல்களுக்கு பூந்தானமே காரணமாவார். பூந்தானம் நம்பூதிரி அவர்கள் 1547ஆம் ஆண்டில் அசுவினி நாளில் மாசி மாதத்தில் மலப்புரம் மாவட்டத்தில் பெரிந்தல் மண்ணைக்கு அருகிலுள்ள கீழாத்தூரில் ஒரு நம்பூதிரி பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவர் தனது 20 வயதில் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவர் சந்தனா கோபாலம் ஓதுவதன் மூலம் குருவாயூர் இறைவனை பிரியப்படுத்த தொடங்கினார். அதாவது குருவாயூர் இறைவனை வேண்டினார். பின்னர் இவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அதற்கான ஒரு கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். தெரிந்த அனைவரும் அழைக்கப்பட்டனர். ஆனால் அன்னப்பிரசனம் விழாவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே குழந்தை இறந்துவிட்டது. துயரமடைந்த பூந்தானம் நம்பூதிரி அவர்கள் குருவாயூர் கோவிலில் தஞ்சம் புகுந்து குமார கர்ணத்தின் புராண கதையுடன் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். மனம் உடைந்து பூந்தானம் நம்பூதிரி அவர்கள் ஒரு குழந்தையாக ஒரு கணம் தனது மடியில் படுத்து கொண்ட குருவாயூரப்பனால் ஆறுதல் அடைந்ததாக கூறப்படுகிறது. அவர் கிருஷ்ணரை தனது மகனாக கருதி ஞானமடைந்தார் என்றும் ஞானப்பனாவில் அவர் எழுதியிருக்கிறார். சிறிய கிருஷ்ணர் நம் இதயத்தில் நடனமாடுகையில் நமக்கு சொந்தமான சிறியவர்கள் தேவையா? பூந்தானம் தனது வாழ்நாள் முழுவதையும் பாகவதத்தை படித்து இறைவனின் மகிமைகளை எளிய மலையாளத்தில் பாடினார். இவரது மகத்தான பணி ஞானப்பனா என்பது இந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட பெரிய நூலாகும். இவரது வீடான பூந்தானம் இல்லம் என்பது இப்போது குருவாயூர் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவர் குருவாயூருடன் தொடர்புடைய மற்றொரு பிரபல கவிஞரான மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரியின் சமகாலத்தவர். மலையாளத்தில் தனது ஞானப்பனா என்ற ஒரு படைப்பை படிக்க பூந்தானம் விடுத்த வேண்டுகோளை நிராகரித்து விட்டார். பூந்தானத்தின் பணிவு மற்றும் பக்தியால் ஈர்க்கப்பட்ட குருவாயூரப்பன் இவரது படைப்புகளுக்கு முன்னுரிமை அளித்ததாகவும், பூந்தானம் நம்பூதிரியின் சந்தான கோபாலப்பனா என்ற நூலை புறக்கணித்ததற்காக பட்டத்திரியை ஒருமுறை கண்டித்தார் எனவும், அதனால் அவர் பூந்தானம் நம்பூதிரியின் உண்மையான பக்திக்கு திரும்பினார் என்றும் புராண கதைகள் கூறுகிறது. புராணத்தின்படி 1640ஆம் ஆண்டில் பூந்தானம் நம்பூதிரி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறினார். அவர் சொர்க்கத்திற்கு புறப்படுவதாக அறிவித்தபோது தன்னுடன் சேர விரும்பும் எவரையும் அவர் அழைத்தார். இதை கிராம மக்கள் அனைவரும் மறுத்துவிட்டனர். இறுதியில் நோய்வாய்ப்பட்ட மனைவியை பராமரித்த ஒரு வேலைக்காரி மட்டுமே அவனுடைய பரலோக பயணத்தில் அவனுடன் சேர்ந்து கொண்டதாக தெரிகிறது. இவ்வாறு பலதரப்பட்ட வரலாறுகளும் புராணங்களும் நம்பூதிரிகள் சமுதாயம் பற்றி கூறுகின்றன.